சமீபத்தில் மேற்கு வங்கத்தில் வந்து நீங்கள் வந்து பிஜேபி அரசு வந்து ஆட்சிக்கு வந்தது. என்ன காரணம் அப்படின்னு அடிப்படை காரணம் ஏன் அந்த மக்கள் வந்து பிஜேபிக்கு வாக்களித்தார்கள் அப்படின்னு விஷயம்னா அப்பீஸ்மெண்ட் ஆஃப் மைனாரிட்டிகளை தாஜா செய்வதற்காகவே அந்த அரசு முழுக்க இந்துக்கள் மேல் வெறுப்பை திணித்து தன்னுடைய வரலாற்றையும் தன்னுடைய லட்சணை, அதாவது சிம்பலை கூட மாத்திரைய செயல்பட்டது. அந்த அளவுக்கு அது வந்து மாற்று மக்களை, அதாவது சிறுபான்மை அப்பீஸ்மெண்ட்டுக்காக மாற்று மக்களுக்கு எதிர்ப்பை சம்பாதித்தது. அப்படி ஒரு எதிர்ப்பை நோக்கி தான் கர்நாடக அரசு செல்கிறது அப்படின்ற ஒரு செய்தி இப்போ வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கர்நாடக அரசு வந்து பிஏ வரலாறு மற்றும் தொழில் துறையோட தேர்வுத்தாள் அது வந்து சமூக வலைதளத்தில் ஒரு பரவி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த பிஎஸ் அந்த சிலபஸில் குறிப்பிட்ட அளவுக்கு இல்லை. இவங்க கேட்ட கேள்விகள்லாம் குறிப்பிட்ட காலத்திற்கு உட்பட்டே இது பண்ணுறது. இதுக்கு முன்னாடியே இந்த அரசு காங்கிரஸ் இதைத்தான் செய்து இந்தியாவின் வரலாறு மகளிர் காலத்திலிருந்து தொடங்குவதாகவே செயல்பட்டது. அதே போலத்தான் இங்கேயும் எப்படி பண்ணியிருக்கேன்னா கிட்டத்தட்ட வந்து 1526 1707 இந்த குறிப்பிட்ட இந்த இடைவெளிக்குள் மட்டுமே அவர்கள் வந்து கேள்வித்தாளை வடிவமைத்து மொழாளர்கள் மட்டுமே இந்த வரலாறு இருப்பதாக சித்தரிக்கப்பட்டிருக்குது. சமூக வலைதளங்கள் மிகப்பெரிய ஒரு விமர்சனம் உட்பட்டு ஒரு காங்கிரஸ் மேல் ஒரு வன்மத்தை, சிறுபான்மையினர் மக்களின் தாஜாவை வந்து காங்கிரஸ் செய்கிறது அப்படின்னு ஒரு செயல்பாடு பொதுமக்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? திப்பு சுல்தானை வந்து ஹீரோவாக காண்பித்த காங்கிரஸ் அரசிடம் வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், ஏதோ இந்த ஒரு திப்பு சுல்தான் வந்து மிகப்பெரிய ஒரு ஹீரோவாகவும் அவர்தான் ஒரு சுதந்திர போராட்ட வீரராகவும் இவர்கள் சித்தரித்துக் கொண்டே செல்வதை பார்க்கிறோம். அதை இந்த காங்கிரஸ் அரசு வெகு காலமாக செய்து வருவதையும் நாம பார்க்கிறோம். ஆனால் யார் அந்த திப்பு சுல்தான்? உண்மையிலேயே ஆயிரக்கணக்கான கோவில்களை இடித்து அடித்து உடைத்தவன் அந்த திப்பு சுல்தான். இன்றும் அந்த கர்நாடக மாநிலத்துல மாண்டையம் ஐயங்கார் குடும்பத்தினர் தீபாவளியை கொண்டாடுவதற்கு காரணமானவன் திப்பு சுல்தான். ஏன் அவர்கள் கொண்டாடவில்லை? கொண்டாடாமல் போனதற்கு காரணம் ஏன் அந்த கொண்டாடாமல் அவர்கள் போகிறார்கள்? அன்றுதான் அந்த சமுதாயத்தில் இருந்த அத்தனை ஆண்களையும் வெட்டி கொன்றான் செய்தவன் திப்பு சுல்தான். எப்படியெல்லாம் அவர் இந்துக்களை வெட்டி கொன்றான், மதமாற மருத்துவர்களை இவன் என்ன செய்தான், எப்படி பசுக்களை அவர்கள் வாயில் திணித்து அவர்களை சாப்பிட வைத்தான், தாய்மார்களை தூக்கிலிட வைத்து அதுல வந்து குழந்தைகளை தூக்கிலிட வைத்தான் அவர்களோட சேர்த்து. இதெல்லாம் நம்ம சொல்லல, வரலாற்று ஆசிரியர்கள், வெளிநாட்டு வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாருமே அவங்களே சொல்லியிருக்காங்க. ஏதோ திப்பு சுல்தான் வந்து பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக போராடினான். எதுக்கு பிரிட்டிஷ் அவன் போராடினான்? அவன் இந்த இந்தியாவினுடைய விடுதலைக்காக அவன் போராடினான்? கிடையவே கிடையாது. அங்கதான் எல்லாரும் தப்புன்றாங்க. பிரிட்டிஷ் எதிர்த்து போராடணும்னு ஏதோ அவன் சுதந்திர போராட்ட வீரன் கிடையாது. அவன் பிரிட்டிஷ் எதிர்த்து போராடினதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவன் ஒரு கேலிஃபேட் அமைக்கணும்னு அவன் ஆசைப்பட்டான். இன்னைக்கு எப்படி துருக்கி கேலிஃபேட் ஆகணும், ஒரு இதை அமைக்கணும், ஒரு இஸ்லாமிய உலகை அமைக்கணும், அதே தான் அவன் பாதினான். அதனால அதை இவர்கள் ஒரு கணக்காக வைத்துக்கொண்டு இந்த திப்பு சுல்தானை ஒரு ஹீரோவாக மாற்றி இந்த நாட்டில் அந்த வரலாற்றையே மாற்றினவர்கள். அதற்கு ஆதரவாக இருந்தது தான் காங்கிரஸ். அப்போ அவர்களுடைய ஒரு ஆட்சியில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். தொடர்ந்து நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். தொடர்ந்து ஒரு ஃபிசிக்கல் வார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபிசிக்கல் வாரை உங்களால் எதிர்கொள்ள முடியும், உங்களுடைய ஃபிசிக்கல் இதோட நீங்கள் வந்து பொறுத்து. ஆனால் இது என்ன ஒரு விஷயம் அப்படிங்க, நம்ம நாட்டில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு, இந்த நாடு சுதந்திரம் அடைந்து இவ்வளவு ஆண்டுகளாக இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு இன்டலெக்சுவல் வார். அதை இன்டலெக்சுவல் வார்ன்னு சொல்கிறதையும் விட அடிப்படையிலிருந்தே மாணவர்கள் வளரக்கூடிய சூழ்நிலையிலிருந்தே அவர்களை வந்து ஒரு தன்னம்பிக்கையற்றவர்களாக ஆக்கி இந்த நாட்டின் மேலேயே அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையோ இல்லை இந்த நாட்டை பற்றின ஒரு பெருமிதமோ இல்லாத மாதிரி செய்யக்கூடிய ஒரு கல்வி முறை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தான் சார்ந்த மண் சார்ந்த வரலாறு பற்றி அடிப்படை விஷயங்கள் தெரியாமல், அதாவது அடிப்படை விஷயங்கள் தெரியாமன்னு சொல்ல மாட்டேன். அது எப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்ம வந்து இத்தனை ஆண்டுகளாக நம்ம வந்து துளுக்கன்ட்டு அடிமைப்பட்டிருந்தோம், அதுக்கு அடுத்து வந்து கிறிஸ்தவன்ட்டு அடிமைப்பட்டிருந்தோம் அப்படிங்கக்கூடிய வரலாறு. ஏதோ நம்ம ராஜாக்கள் எல்லாமே வந்து சும்மா ஜாலிக்காக இருந்தான், எவனுக்குமே வீரமே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சித்தரிப்பு. அதனால்தான் முகலாயனுடைய ஆட்சி காலத்தை பற்றியே இவர்கள் பெரிய அளவில் பேசுறது. அசோகர் காலத்துல தான் ரோடு போட்டான், மரம் வெட்டினான், மரத்தை நட்டான் அப்படின்லாம் நம்ம வரலாறுல படிச்சிருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியாது. அப்போ மற்றவங்களாம் ஜெயிலியா?
அதாவது என்ன அப்படின்னா, இப்படியெல்லாம் கதைகளை சொல்லி இங்கே இருந்த இந்த மண் சார்ந்த ராஜாக்களினுடைய பெருமைகளை நீங்கள் அறிய விடாமல் தடுத்ததை இத்தனை காலம் அவர்கள் செய்திருக்கிறார். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம நாட்டு மேல நமக்கு ஒரு பற்று வராமல் சென்றுவிடும். இதை தொடர்ந்து செய்து வந்திருக்கிறார்கள். ஆனா உண்மையிலேயே வரலாறுல என்ன நடந்தது அப்படிங்கக்கூடிய ஒருத்தர் இந்த சுதந்திரத்திற்காக போராடிய, நான் சொல்றது வந்து ஏதோ பிரிட்டிஷ்காரன் எதிர்த்து சுதந்திரம் போராட்டம் மட்டும் நான் சொல்லல, துலுக்கனை எதிர்த்து போராடிய காலத்துல இருந்து இந்த அங்கிருந்தே சுதந்திர போராட்டம் என்பது ஆரம்பமாகிறது. அங்கிருந்து ஆரம்பிச்சு இதுவரைக்கும் நீங்கள் வந்து கேட்டீர்கள் என்றால் கூட எல்லா இடத்திலையும் இந்துக்களினுடைய வீரம் எங்குமே தலை வணங்கியதில்லை. அதாவது நேரடியான போர்ல இந்துக்கள் எங்குமே தோற்றதில்லை. சூழ்ச்சியால் மட்டுமே ஒருத்தனும் வெற்றி கொண்டானே தவிர நேரடியாக வாழ்முனையிலான போரில் எந்த போரிலையுமே எந்த இந்திய மன்னனும் தோற்றதில்லை, நேரடியாக தோற்றதில்லை, வரலாறு இல்லை. சூழ்ச்சியால் மட்டுமே வெல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனா இந்த வரலாறு இங்க யாருக்காவது நம்ம சொல்லி கொடுத்துருக்கோமா? இந்தியா முழுவதும் நேரடியாக ஒரே ஆட்சி, ஒரே டைனாசிட்டி, எத்தனை வருஷம் சேர்ந்து ஆட்சி நடத்தியிருக்காங்க. அந்த டைனாசிட்டி பத்தி நமக்கு ஏதாச்சும் தெரியுமா? இன்னைக்கு சந்திரகுப்தனை பத்தி தெரியுமா? சாணக்கியனை பத்தி தெரியுமா? மௌரிய வம்சத்தை பத்தி தெரியுமா? அதெல்லாம் எதுவும் தெரியாது. அது எதுவுமே நமக்கு கற்பிக்கப்படவே இல்லை. அதனால இப்ப நம்மளுடைய கேள்வி என்னன்னா, இந்த வரலாறுகள் வந்து இப்ப திரிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஏன்னா இப்ப கொஞ்சம் பாட புத்தகங்கள்லாம் மாற்றம் செய்ய வேண்டும் என்று பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த கல்வி திட்டங்கள்ல மாற்றங்கள் வரும் பொழுது சில பேர் இங்க பேசிட்டு இருப்பாங்க. சோ கால்டு ஹிஸ்டாரியன்ஸ் அப்படிங்கக்கூடிய ராமச்சந்திர குகா, ரோமாலி தாப்பார், இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்கு, ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. இதுகள்லாம் அப்படியே குதிச்சு பேசிச்சு. ஆஹா ஐயோ, வரலாற்றுல திருப்பி இருக்க முடியாதுங்க. வரலாறாகத்தான் பார்க்க முடியும். இன்னி வரைக்கும் நீங்க வரலாறை மறைச்சிருக்கீங்க. இன்னைக்கு உண்மையான வரலாறு வரும் பொழுது இப்ப வரலாறை திணிக்கிறார்கள்ன்றால அப்ப இது என்ன மாதிரியான திணிப்பு? அப்ப இது திணிப்பு இல்லையா? நீ அதை மட்டும் நீ ஒரு குறிப்பிட்ட இந்த பீரியடை மட்டும் நீ எது கேட்கணும்? அப்ப மற்ற நேரத்துலலாம் இந்தியா இல்லவே இல்லையா? இங்க எந்த நிகழ்வுகளுமே நடக்கலையா? அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னா, இன்டலெக்சுவலா ஒருத்தனுடைய மனசை போய் வீக்கன் ஆக்கி அந்த இதுல வந்து ஒழிக்கணும் அப்படிங்கக்கூடிய இந்த லெப்டிஸ்ட் கம்யூனிஸ்ட் இவங்களுடைய சதிங்கிறது இருக்குல்ல, அது தொடர்ச்சியாக இந்த நாட்டில் இருந்துட்டு இருக்கு. அதுக்கு காங்கிரஸும் வந்து இவ்வளவு நாள் வந்து துணை போயிருக்கிறார்கள். அது இன்னும் கூட தொடர்கிறது. இப்ப கூட பாத்தீங்கன்னா தமிழகத்துல அந்த அருள் ஜோய் அப்படிங்கக்கூடிய திமுக ஆட்சி காலத்துல இறந்தக்கூடிய அந்த பாதிரியார் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, சோசியல் சயின்ஸ் பாட புத்தகத்துல வந்து ஜோஷுவா பத்தின, அதாவது ஜீசஸ் பத்தின விஷயங்கள் எல்லாம் பல கருத்துக்களை நாங்கள் அதில் திணித்திருக்கிறோம் சொன்ன அந்த வீடியோ வந்துச்சா இல்லையா? அது அப்படி ஒரு வீடியோ வந்ததுக்கு அப்புறம் அவரை அங்கிருந்து நீக்கினாங்களா? இல்லை. இதே போல ஒரு பேப்பர் இதுக்கெல்லாம் டிஎன்பிசி அதுவும் தேர்வுக்கான கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறதுலையும் அதுலேயும் எங்களுடைய கருத்துக்களை செய்தோம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்களே. அப்போ அவர்கள் ஏதாவது மாற்றம் செய்தார்களா? தொடர்ச்சியாக இன்று வரை இந்த ஒரு தாக்குதல் என்பது நடந்து கொண்டே இருக்கின்றது. இன்னைக்குதான் இந்த அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம், இன்னைக்கு பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி அமைந்ததுக்கு அப்புறம் உண்மையான வரலாற்றை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது இன்று தொடங்கி இருக்கிறார்கள். அது தொடங்கின உடனேவே தான் இவங்கெல்லாம் இப்போ கத்திட்டு இருக்காங்க ஒரு பக்கம். ஆனா இன்னைக்கு கர்நாடக அரசு நீங்க ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டாத மாதிரி இவர்கள் வந்து இந்த ஒரு அப்பீஸ்மெண்ட் அதில் வந்து ரொம்ப தீவிரமாக இப்போ அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். ஆனால் இந்துக்கள் வந்து ரொம்ப நாள் வந்து இதை வந்து பொறுத்துட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு மேற்கு வங்கத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு இன அழிப்புக்கு இணையான ஒரு செயலை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது இதை வந்து பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். இதற்கான பதிலை வந்து விரைவில் வந்து இந்துக்கள் வந்து நிச்சயம் தெரிவிப்பார்கள். அதனால இது தொடர்ந்தது அப்படின்னு சொன்னால் இது இந்துக்கள் விழிப்போடு இருக்க வேண்டிய ஒரு விஷயம். என்னமோ வரலாறு நம்ம ஏதோ படிக்கிறோம் எழுதுறோம் அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொருவரும் இதுலேயும் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும். ஏன்னா இந்த வாரம் வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்ததை கண்டுகிட்டதே கிடையாது. இதை நம்ம அப்படியே விட்டுட்டு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதனால இதுலேயும் இந்துக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கொள்கிறேன்.